நல்லா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு கமாண்டோ அவங்களோட ஒர்க் லைஃப்பும் லவ் லைஃப்பும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு பொறுத்து எல்லாமே சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கா சார்? இப்போ தான் இது பார்த்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு கமாண்டோவின் லவ் ஸ்டோரின்னும் போது கமாண்டோன்னு சொன்ன உடனேக்கு நிறைய ஃபைட் இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம நினச்சாச்சு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் ட்ரூலி லவ் ஸ்டோரி. த கண்டென்ட் வாஸ் வெரி குட். அதில் ஒரு சின்ன நாட்டு தான் வந்துட்டு த ஸ்டோரியவே எடுத்துகிட்டு போகிற மாதிரியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. த இன்டிமசி பிட்வீன் த லவ்வர்ஸ் வாஸ் வெரி குட். அது ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபாதரும் சன்னுமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. And I should congratulate and I should wish even the heroines also and even the crews also all the best to the whole team of Commando and Love Story. Thank you. மூவிஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஆர்மி ஆஃபீஸில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கிறத இப்போ தெரிய வச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. புதுமுகங்கள் இருந்தாலும் அப்படி ஒன்றும் புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. வாடா. ஆமாம் இல்லை, இந்த அது வந்து ஆர்மி ஆஃபீஸில் ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் வேறு. பட் இதில் வந்துட்டு நாட்டுக்கு திருப்பி ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான், கண்டிப்பாக ரீச் ஆகும். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. கேமரா ஒர்க்கை செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏரியல் வியூ எல்லாமே நல்லா இருந்தது படத்தில். அண்ட் சாங்ஸும் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. Hi, it was really nice. நல்ல மெசேஜ் இதுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு லைக் கண்ட்ரிக்கான ஹோல். அண்ட் பார்க்கவே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். ஃபேமிலி, எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஜெக்டிவ். அண்ட் சாங்ஸ் வேர் ரியலி கிரேட். பிஜிஎம் எல்லாமே. அண்ட் ஐ ரியலி லவ் த ஆக்டிங் அண்ட் த கான்செப்ட் வாஸ் ரியலி நைஸ். இது இருக்கிறதா இருக்கும். யா, தேங்க்யூ. வணக்கம். கமாண்டோ லவ் ஸ்டோரி படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ தான் படம் அருமையாக இருக்குது. மிலிட்ரி படம்ன்ற ஒரு மாதிரி ஆக்ஷன் படம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இதில் வந்து ஒரு உண்மையான ஒரு காதல் கதையை சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ன வரையும் பார்த்த லவ் ஸ்டோரி மாதிரி இருக்காது. ஒரு ரெகுலரான பேட்டர்ன் இருக்குமா, அந்த பேட்டர்ன் கிடையாது. மிக மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது படம் பாருங்கள். ஏன்னா சொல்லிட்டா அவங்களுக்கு தெரியாது. ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அதில். ஆனால் நேரில் வந்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். ரொம்ப ஒரு காதல் காவியமாக சொல்லியிருக்காங்க. அதில் படம் பாருங்கள். உண்மையான காதல் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு. இந்த காலத்துலேயே இந்த மாதிரி லவ் ஸ்டோரி கொண்டு வந்து கமாண்டாவை பற்றி சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ஃபேமிலியாக நல்லா பார்த்தோம். பாட்டு மியூசிக்லாம் நல்லா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். நிஜமாகவே சொல்கிறேன். நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. புது கான்செப்டாகவே இருக்குது. கான்செப்டும் புதுசாக தான் இருக்குது. நல்ல ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பையனே அப்பாவோட கதையை எழுதுகிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஐ என்ஜாய்ட் இட். சாங்ஸு, ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் இஸ் ரியலி நல்ல கதை. ரொம்ப நல்ல ஸ்டோரி வேலையை கொண்டு போயிருந்தாங்க. ஐ ரியலி லைக் இட். இட்ஸ் எக்ஸலண்ட். ஃபேமிலி ஒய்ஃப் வந்திருக்காங்க. 2 பேரும் தான் பார்த்தோம். ரொம்ப நல்ல கான்செப்ட்டு. இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரிங்கிற கதை ஒரு தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகிலும் ஒரு வித்தியாசமான காதல் கதை. இது வந்து நான் ஒரு கமாண்டோவுக்கு பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், பர்சனல் லவ் எப்படி இருக்குங்கிறது தான் கதை. அவங்கள பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி அதில் ஒர்க் பண்ணுற எல்லா சர்வீஸில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கமாண்டோ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டா எப்படி இருக்கும், அந்த காதல் என்னங்கிறது தான் படத்தோட கதை. காஷ்மீர், ஜவாது ஹில்ஸு, கோவா இங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த கமாண்டோவின் காதல் கதையினோட கரு இன்றைக்கி வந்து உண்மையாலுமே இராணுவத்தில் ஒருத்தர் பாதித்து 1 வருஷமாக கோமாவில் இருக்கார். அவரோட செமனை வந்து செக்யூர் பண்ண சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்கிறதா ஒரு பத்திரிகையில் இப்போ படித்தேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீதிபதிக்கு என்னோட ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததும் என் படம் ரிலீஸ் ஆகிறதும் ஒரே டைமாக இருக்குது. அது வந்து இது எனக்கு ஒரு கிரெடிட்டு. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு தெரியும் இப்படி ஒன்று பண்ணலாம். இது நாட் ஒன்லி தட், இது எல்லாருக்குமே பொருந்தும், பப்ளிக்குக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும்.
த ரியல் லவ், ட்ரூ லவ், இது வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துட்டு திரைக்கு வந்து நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. பத்திரிகையாளர் நீங்களும் எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.